கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம் மீது கிருபையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியில பாருங்க, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உங்களுக்கென்று இறங்குகிற தேவன் சொல்லுகிறார். முதலாவது பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அவர்களை நம்பி அவர்களிடத்திலிருந்து ஒரு உதவி வரும் என்று நீங்க காத்து கொண்டிருந்திருக்கலாம். பின்பு ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், நிம்மதியற்ற நிலைமைகளிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் அவர் உங்களை காத்து கொள்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மீது மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் கர்த்தரிடத்தில் செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்போ நம்ம எல்லாமே கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பமாக கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். மூன்றாவது பகுதியை பாருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் நாம் போகும் பொழுது, அது மாத்திரமல்ல, நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதுகாத்து, அதாவது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நமக்கும் தருகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை உடன்படிக்கையாக அவர் சொல்லுகிறார். நமக்கென்று அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, விண்ணப்பம் செய்ய வேண்டும். மூன்றாவது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நமக்கு கொடுக்கிறார். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுக்கு கர்த்தர் இந்த கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றினார். அதன் நிமித்தமாகவே அவர் பல்வேறு சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெயம் பெற்றவராயிருந்தார். தாவீது இப்படியாக சொல்லுகிறார். 23வது சங்கீதம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவராயிருந்தார். கர்த்தர் மீது அதிக விசுவாசத்தோடு அவர் இதை சொல்லுகிறதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதுக்குள் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் இருந்தது. அதன் நிமித்தமாகவே தாவீதுக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ மனிதர்களிடத்திலிருந்து, அதாவது சத்ருவின் தந்திரங்களிலிருந்து கர்த்தர் அவரை தப்புவித்தார். ஆதார வசனம் 94வது சங்கீதம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. கால் சறுக்கும் பொழுது என்று இவர் சொல்லும் போதே, அதாவது விழல, அது லைட்டா சறுக்கும் போதே இவர் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறத நம்ம இதுல பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய கிருபையினால் அவரை தாங்குகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட தாவீதுக்கு நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்கள் கால்கள் சறுக்குகிற காலம் வரலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவருடைய கிருபையினால் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும்.
பிரியமானவர்களே, தாவீதின் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்தது. அது நிமித்தமாகவே அவர் தப்புவிக்கப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார், உயர்த்தப்பட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆதார வசனம் 32வது சங்கீதம் 10வது வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அதாவது வேதத்தின்படி துன்மார்க்கன் என்றால் வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, வேதத்தை விட்டு விலகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் வேதனை உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்ப இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதாவது நம்புகிறவனை சொல்லல, நம்பி இருக்கிறவரை சொல்றாங்க. அப்போ நம்ம நம்புறது மாத்திரமல்ல, நம்பிக்கையில் நம்ம கிரியை செய்கிறவர்களா இருக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை பெருகும். ஆதார வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, பெருமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நம்ம இப்ப எப்படி இருக்கணுமா, தாழ்மையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்று கிருபை தருகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிருபை பெருகும். ஆதார வசனம் 103வது சங்கீதம் 11வது வசனம். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா, நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக 147வது சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் நாம் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபை நமக்கு வந்தடைகிறதா இருக்கிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில் புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் கர்த்தர் ஒருவனை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். நமக்கும் கிருபை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு கிருபை தருகிறார். கடைசியாக பாருங்க, நன்மையை யோசிக்கும் போது கிருபை பெருகும். ஆதார வசனம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 22வது வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறி விழுகிறார்களாம். இரண்டாவது பாருங்க, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சத்தியம் என்றால் என்ன? வேத வசனமே சத்தியமாக இருக்கிறது. இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா சத்தியம் என்றால் உண்மை என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, நன்மையை யோசிக்கும் பொழுதே, அதாவது நம்ம பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் நம்ம பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றும் யோசிக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவைகளோடு இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதும். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிடாத தேவனாக உங்களை பாதுகாத்து கிருபை மேல் கிருபை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். நான் சில விசுவாச அறிக்கைகளை சொல்லும் பொழுது ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.
மலார் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே அப்பா, எங்களை வந்து கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க தகப்பனே. கிருபை மேல் கிருபை நிறைந்த தேவனாக நீர் இருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீதுக்கு எப்படி அப்பா நிச்சயமான கிருபையை நீர் அளித்தீரோ, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா தேவனுடைய கிருபை பரிபூர்ணமாய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை அப்பா உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகள் திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வழி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்கப்பா. காலைதோறும் கிருபை புதிதாய் இருக்குமே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது புது கிருபையினாலும் வல்லமையினாலும் அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் கால்கள் சறுக்காதபடிக்கு உடைய கிருபையினால் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. நீடித்த நாட்களாய் அப்பா அவர்கள் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் அப்பா உடைய கிருபையும் நன்மையும் அப்பா பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் அப்பா, அதாவது கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் பிள்ளைகள் திருப்தியாய் வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை கொடுப்பீராக தகப்பனே. தாழ்மை உள்ளவர்களாய் மாற, பொறுமை உள்ளவர்களாய் நடக்க அப்பா உம்மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையில் அப்பா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க தகப்பனே. அதிசயங்களை கட்டளையிடுங்க, அற்புதங்களை கட்டளையிடுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரம வைத்தியராக நீர் இருந்து ஒரு அற்புத சுகத்தை இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அவர்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறேன். இன்னும் கடன் பிரச்சனைகள்ல வேலை இல்லாமல் அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா விடுதலையை அப்பா ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தால் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் அல்லவாப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் உடைய துருத்தியில் இருக்கிறது தகப்பனே. அவர்களுடைய விண்ணப்பங்கள் அப்பா உடைய தூப கலசத்தில் இருக்கிறது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீடித்த நாட்களாய் அப்பா அவர்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் வல்லமையுடன் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. நீர் அற்புதத்தின் தேவன் தகப்பனே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. சகலத்தையும் நீர் உருவாக்குனீர், உம்முடைய வார்த்தையால் உருவாக்குனீர் தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, ஒரு மனதாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அற்புதமாய் அதிசயமாய் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. நன்மையை மாத்திரம் யோசித்து தீமையை வெறுத்து அப்பா தீமையை விட்டு விலக பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. பிசாசின் தந்திரங்கள் அப்பா பிள்ளைகளோடு போராடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த தந்திரங்களை மேற்கொள்ள கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, கெச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவான நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் பிள்ளைகள் பயப்படாதவாறு அப்பா யூத சிங்கமாகிய உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இம்மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாளைய தேவை குறித்து கலங்காதே என்று சொன்னீங்கப்பா. நாளைய தேவைகளை கர்த்தர் தாமே சந்தித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நிம்மதி இல்லாமல் குடும்ப பிரிவினையில சோகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீரே அப்பா பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குங்க, தேற்றுங்க தகப்பனே. ஒருவரும் பின்மாற்றத்துல போக கூடாதுப்பா. உம்முடைய சுத்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த கடினமான இந்த உலக வாழ்க்கையை மேற்கொள்கிறவர்களாய் ஜெய ஜீவியத்தை செய்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா திடன் கொண்டு அப்பா முன்னேறி நடக்க இயேசுவின் வல்லமையுடன் நாமத்தால் பிள்ளைகளுக்கு கிருபையை கட்டளையிட்டு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தேவன் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா கிருபையாய் கர்த்தர் மனம் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றி காத்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் கிருபை மேல் கிருபை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.
பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.